பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் லீவ் விட்ருக்காங்க. என் பேர பிள்ளைங்க எல்லாமே நல்லா சந்தோஷமாக சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வீட்டுக்கும் போயிட்டு சந்தோஷமாக விளையாடிட்டு வரீங்க. ஆபத்தான பொருளை எதுவும் எடுக்காமல் வீட்டில் உட்காந்து அழகாக விளாடுங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன், இது வெள்ளை முள்ளங்கி வறுக்க போகிறேன். ஒன்று எடுத்து சாம்பாரில் இந்த முருங்கைக்காய் அவரைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு இதை வந்து அப்படியே வறுக்க போகிறேன். இந்த வெள்ளை முள்ளங்கி வந்து சிவப்பு முள்ளங்கி அது ஒரு மாதிரியான மருத்துவம் உள்ளது. இந்த வெள்ளை முள்ளங்கி ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனால் மத்தியான டைமில் தான் சாம்பாரில் போட்டாலும் வறுத்தாலும் சாப்பிட்ணும். இந்த வெள்ளை முள்ளங்கி மூளைக்கு ரொம்ப நல்லது. நார் சத்து இருக்குது, ஊட்டச்சத்து இருக்குது. இந்த முள்ளங்கியை நம்ம வறுத்து சாப்பிட்டா நல்லா மூளைக்கு ரொம்ப நல்லது. இந்த முள்ளங்கியை அப்பப்போ வெள்ளை முள்ளங்கியாக இருந்தாலும் சிவப்பு முள்ளங்கியாக இருந்தாலும் வறுத்து கொடுங்க பிள்ளைங்களுக்கு. பெரியவங்க எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த முள்ளங்கி எப்படி வறுக்க போகிறேன்னு காமிக்கிறேன். முள்ளங்கி சீவிட்டு இருக்கேன். இந்த முள்ளங்கியை நம்ம கட் பண்ணும்போது அப்படியே இந்த இலையோடு சேர்த்து இப்படி கட் பண்ணி இது மண்ணில் புதைச்சா முளையும். தோலை கட் பண்ணி கழுவிட்டு சீவி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெலிசாக அழகாக சீவி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்படி தான் கட் பண்ணணும். அடுப்பில் வானல் வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். காஞ்ச மிளகாய் 3 செவந்துருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வச்சதும் இதுலேயே உப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கேன். தேவைக்கேற்ற மஞ்சத்தூள், கட் பண்ணி வச்ச முள்ளங்கி அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 3 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் லேசாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வரேன். ஆனால் இதுலேயே நீர் சத்து இருக்குது. தண்ணி கூட தொளிக்க வேணாம் போல இருக்குது. இப்படியே வதங்கினா போதும். நம்ம தண்ணி தொளிக்காதையே இது பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டு கூட செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலான்னு பார்த்தோம். இதுலேயே நீர் விடுது. இதில் வந்து நீர் சத்து உள்ளது தான் இந்த முள்ளங்கி. அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி தொளிச்சிக்கலாம். இல்லைன்னா இதில் இதை பாருங்க ஓண்டு ஊற்றுறேன். அவ்வளோதான். அப்படியே இன்னும் நல்லா வந்து வதங்கட்டும். மூடி வச்சு நல்லா அடுப்புலேயே வதங்க வைக்கலாம். சூப்பராக வந்துட்டு பாருங்கள். தண்ணி அதில் கொஞ்சோண்டு ஊற்றுனேன். கொஞ்சோண்டு கடுகு போல் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டு சூப்பராக எடுத்து பசங்களுக்கு அப்படியே ஒரு தட்டில் வச்சு கொடுங்க. மத்தியானம் எல்லோரும் சாப்பாட்டுக்கு சாப்பிடுங்க. நல்லா அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப முக்கியமான உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூளைக்கு ரொம்ப நல்லதுங்க. இது டாக்டர் சொன்னால் தான் கேட்கணுன்னு இல்லை. நான் சொன்னாலும் கேளுங்க. நான் பெரியவங்க தான் நினைக்கிறேன். அப்படியே சைக்கிள் கேப்புலேயே சாம்பார் வச்சுட்டோம் பாருங்கள். பருப்பு ஊற்றுங்க. பருப்பு வந்துருச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.